கடந்த 2019 இருந்து 2024 காலகட்டம் வரைக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளாக் ஹோலை நம்ம ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அங்கிருந்து அதிகமான எக்ஸ்ரே எமிஷன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இது மற்ற பிளாக் ஹோல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வினோதமாக இருக்கிறதுக்கான பல ரீசன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிளாக் ஹோலுடைய பேரு STSS 1335+0728. இது விர்கோ கான்ஸ்டலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வினோதமான பிளாக் ஹோல். அந்த பிளாக் ஹோலுடைய பேரு ஆன்ஸ்கை நம்ம செல்லமா சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த மிகப்பெரிய நேம் அதோடைய கேலக்ஸி. இப்போ நம்ம இந்த வீடியோ மூலியமா அந்த ஒரு மிகப்பெரிய கேலக்ஸி அதோடைய மையத்தில் வச்சிருக்கக்கூடிய பிளாக் ஹோல் பத்தி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பிளாக் ஹோலுடைய ஸ்டோரியை மனித வரலாறோட சேர்த்து பார்க்கணும். மனித நட்சத்திரங்களை முதல்ல கவனிக்க ஆரம்பிச்சது ஒரு பயத்துக்காக மட்டும்தான். காலப்போக்கில் அதே வானத்தை பார்த்து அவன் பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சான். அந்த ஒளி எங்கிருந்து வந்திருக்கு, இந்த இருட்டு ஏன் இப்படி இருக்கு, இதெல்லாம் 20ஆம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதி வரைக்கும் தான். பிளாக் ஹோல் அப்படின்றது வெறுமன ஒரு தியரியா மட்டும்தான் இருந்திருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னுடைய பொது சார்பியல் கோட்பாட்டு மூலியமா எழுதும்போது இப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கை காட்டினாரு. ஆனா அவர் தான் இது இயற்கையிலேயே உண்மையிலேயே இருக்கிறதுக்கு முழுசா நம்ம நம்பலாம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பல தசாப்தங்களா வானியலாளர்கள் வானத்துக்கு ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. சில கேலக்சிஸ் அதோடைய மையத்தில் சுத்தி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சாதாரணமான ஈர்ப்பு விதிகளுக்கு மாறி அதுக்கு எல்லாத்துக்கும் மீறி பயங்கரமான வேகத்தில் சுத்துறத பார்த்தாங்க. இந்த இயக்கத்தை விளக்க ஒரே வழி அங்க கண்ணுக்கு தெரியாத ஆனா மிகப்பெரிய நிறை, அதாவது மேஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கலான்ற ஒரு அனுமானியம். அந்த வகையில தான் ஆன்ஸ்கி அப்படின்ற ஒரு பிளாக் ஹோல் ஒரு கேண்டிடேட் ஒன்று நம்ம பார்த்தோம். இது நம்ம மில்கிவே கேலக்சிக்குள்ள இல்லை. இது ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கு. பல பில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் இது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது குவைசாருடைய மையத்துக்கு தொடர்புடைய ஒரு ஸ்பேஸ் ஆப்ஜெக்டா இருக்கலாம். அதனால இது எங்க இருக்குன்னு கேட்டா நேரடியா நம்ம சொல்லவே முடியாது. ஆனா உறுதியான பதில் நம்ம பூமியிலிருந்து ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கலாம். மனித வரலாறு இல்லாத காலத்துல வெளிச்சம் அங்க புறப்பட்டிருக்கும். இப்போ நம்ம பார்க்குற டெலஸ்கோப் அந்த வெளிச்சம் பார்க்குதுன்னா அது ரொம்ப பழமையான இடமா இருக்கும். எத்தனை வருஷமா இந்த பிளாக் ஹோல் இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டா நமக்கு தெரிஞ்ச இந்த வருஷ கணக்குல இந்த மாதிரியான ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் பெரும்பாலும் பிரபஞ்சம் உருவானதுல இருந்து முதல் 1-2 பில்லியன் ஆண்டுகளுக்குள்ளேயே உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அதாவது இப்போ பிரபஞ்சத்துடைய வயசு 1.8 பில்லியன் வருஷம். ரொம்ப பழசுதான். இந்த ஆன்ஸ்கி வகை பிளாக் ஹோல் இருந்தா அது 10 பில்லியன் வருஷத்துக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பூமியில மனிதன் நடக்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே இது அதோடைய வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை சூரியனோட கம்பேர் பண்ணணும்னா நம்ம சூரியனுடைய மேஸை ஒரு சோலார் மேஸ்ன்னு சொல்லலாம். ஆன்ஸ்கி மாதிரியான ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலுடைய மேஸ் நம்ம ஆய்வுகளின்படி கோடி கணக்கில் இருந்து பில்லியன் கணக்கான சோலார் மேசஸ் வரைக்கும் இருக்கலாம். அதாவது ஒரு சூரியன் இல்ல, 2 லட்சம் சூரியன் இல்ல, 1 கோடி சூரியன் இல்ல, ஒரு புள்ளியில கோடிக்கணக்கான அல்லது பில்லியன் கணக்கான சூரியன்களுடைய நிறை இருந்தா அங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கும். பிளாக் ஹோல் ரொம்ப பெருசுனா அது எல்லாத்தையுமே சாப்பிடுங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய மேஸ் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கிறதுக்கான காரணம் தான். இப்போ நம்ம கேலக்சியுடைய மையத்தில் இருக்கிற சாஜிரோடியஸ் ஏ ஸ்டாரை நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணுறோம். அது நம்ம சூரியன் மாதிரியான கிட்டத்தட்ட 4.3 மில்லியன் சூரியன்களை ஒன்று சேர்த்து அதோடைய மேஸ் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான மேஸ் அந்த பிளாக் ஹோலில் இருக்குது சாஜிரோடியஸ் ஏ ஸ்டாரில். இது நம்ம கேலக்சிக்கு தேவையான அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் தான். ஆனால் ஆன்ஸ்கி மாதிரியான பிளாக் ஹோல் இதை விட 100 மடங்கு அல்லது 1000 மடங்கு பெருசா இருக்கலாம். அதனாலதான் சாஜிரோடியஸ் ஏ ஸ்டார் ஒரு மிகப்பெரிய அமைதியா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருவேளை இதை சூரிய குடும்பத்துடைய மையத்துல வச்சா ஆன்ஸ்கி மாதிரியான ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் சூரியனுக்கு பதில் இருந்துச்சுன்னா உடனே எல்லாமே உள்ளுக்குள்ள போயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அது இல்லை. முதல்ல அதோடைய ஈர்ப்பு விசை அதோடைய நிறை அளவுக்கு தான் இருக்கும். ஆனா அந்த மேஸ் பில்லியன் சூரியன் அளவு இருந்துச்சுன்னா சூரிய குடும்பம் அப்படி இருக்க முடியாது. பூமி, செவ்வாய், வியாழன் மாதிரியான பல கிரகங்கள், எல்லா கிரகமே அதோடைய பாதையை விட்டு அது கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் சிதறல் ஆகும். சில உடனே வெளியே தள்ளப்படலாம், சில மிக வேகமாக மையத்துக்குள்ளே போகலாம். கடைசியில் அந்த பிளாக் ஹோலுடைய ஈவெண்ட் அடிஸான அது கடக்கும்போது
சூரிய குடும்பம் அழியும்னு சொல்றதை விட அது ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரி இருக்காது. அது வேற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை நமக்கு உண்டாக்கும். இதை இப்ப கண்டுபிடிச்சாங்களா அப்ப கண்டுபிடிச்சாங்களா அப்படி ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில 21ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்துல எக்ஸ்ரே தொலைநோக்கிகள் மூலியமாகவும் ரேடியோ தொலைநோக்கிகள் மூலியமாகவும் இதோடைய குவாசாரை இவங்க ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் இங்கே இருக்கிறதுக்கு மறைமுக ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் சிலதில் ஆய்வாளர்கள் தங்களுடைய குழு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சர்வே அடிப்படையில் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வேவே எடுத்தாங்க. ஆன்ஸ்கி அப்படிப்பட்ட ஒரு பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மனித வரலாறோட இதை சேர்த்து பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியும். மனிதன் குகையில் தீய மூட்டின காலத்தில் கூட இந்த பிளாக் ஹோல் ஏற்கனவே இருந்திருக்கும். எகிப்த் பிரமிடு கட்டும்போது, சங்க இலக்கியங்கள் எழுதப்படும் போது, கெலிலியோ வானத்தை பார்க்கும்போது அங்கே அமைதியாக இது அந்த டைம் அண்ட் ஸ்பேஸை வளைச்சிட்டு இருந்திருக்கும். நம்ம வாழ்க்கை 100 வருஷம் தான், ஆனால் நம்ம வரலாறு 1000 வருஷம். இதோட கம்பேர் பண்ணும்போது பிரபஞ்சத்துடைய வரலாறு பில்லியன் வருஷம். அந்த அளவில் தான் ஆன்ஸ்கி மாதிரியான பிளாக் ஹோல் நம்மளா புரிஞ்சுக்கணும். இந்த எல்லா அறிவியலும் ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லும். பிளாக் ஹோல் பயங்கரமான ஒரு கதாபாத்திரம் இல்லை, அது பிரபஞ்சத்துடைய கட்டமைப்பு உருவாக்க உதவக்கூடிய முக்கியமான ஒரு மிஷன். கேலக்சி உருவாக அதான் காரணம். அதை சுற்றி பல நட்சத்திரங்களும், நட்சத்திரங்களை சுற்றி பல கிரகங்களும் உருவாக காரணம் இதுதான். ஸோ எல்லாத்துக்கும் இது நேரடியாக கனெக்ட் ஆயிருக்கு. இந்த பயணம் இங்கே முடிகிற மாதிரி இருந்தாலும் கேள்விகள் முடியல. இன்னும் எக்கச்சக்கமான டெலஸ்கோப் வரும், இதை துல்லியமாக மெஷர் பண்ணோம். ஆன்ஸ்கின்னு ஒன்று நம்ம சொல்கிறது நாளைக்கு அது வேறு பேரில் கூட இருக்கலாம். இன்னும் தெளிவான தரவுகளோடு அது வரலாம். இந்த நாளுக்கு இந்த வானத்தை புரிஞ்சுக்கிற ஆர்வத்தோட நம்ம எல்லாரும் தொடர்ந்து வானத்தோட பேசிகிட்டே இருப்போம். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். ஏன்னா வானத்தில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.